ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேதவசனம் சொல்கிறது, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்படியினால் குணமாகிறோம். எனக்காக இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? இந்த குட் ஃப்ரைடே நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்ன, எனக்கு இந்த உலகத்திலே யார் உண்டு? என்னை பராமரிக்க, என்னை பாதுகாக்க, என்னை பலப்படுத்த யார் இந்த உலகத்திலே உண்டு? நண்பர்களே, இது உன்னுடைய கேள்வியாக இருக்கலாம். அநேக சமயத்தை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தனியாக உணர்கிறோம். இன்னைக்கு ஏதாவது எனக்கு நடந்துருச்சுன்னா, இன்னைக்கு ஏதாவது என் வாழ்க்கையில் இப்படி இக்கட்டுகள் வந்து விட்டா, வேர் ஐஸ் டு கோ, நான் எங்கே போவேன்? வேதவசனம் சொல்கிறது, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அதாவது நமக்கு சமாதானத்தை உருவாக்குவதற்காக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. பைபிள் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் அந்த சமாதானத்தை உருவாக்க காரணமாக இருந்தது யார்? ஏன் ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னா, அவன் இளைப்பாருக்கான வாய்ப்பே இல்லை. அவன் ரெஸ்டோரத், அவனுக்கு ஓய்வெடுக்க, அவனுடைய ஆத்துமா ஓய்வெடுக்க ஒரு ஸ்தலம் இல்லை. ஏன் ஸ்தலம் இல்லை? இப்போ ஒரு பறவை தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆடு தன்னுடைய வீட்டை இழந்துட்டு விலாசம் தெரியாமல் வெளி நிற்கினா அங்கிட்டும் இங்கிட்டும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும். இதை போல தான் இந்த உலகத்தில் நம்ம பதறி போய் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருந்தோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின்படி நம்மை ஆண்டவர் சமாதான காரணரானார். என்ன சமாதான காரணம்? நாம் இளைப்பாறுகிற ஸ்தலமாகிய, நாம் அன்பு கொள்ளுகிற ஸ்தலமாகிய பிதாவின் வீட்டிலே சேர்க்கின்ற பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். அவருக்கும் நமக்கும் பிரிவினையாக இருந்தது ஒரே ஒரு காரியம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். இதான் தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம். அப்போ ஒரு பாவத்திற்காக ஒரு மனுஷன் சாக வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை பொறுப்படுத்திட்டார். அவனை பஞ்சிருங்க, அவன் அமைதியில் அவன் இருக்கிறான், அவனுக்காக பதிலாக நான் சாகிறேன், அவனுக்கு பதிலாக தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டதுதான் இந்த சம்பவம். நண்பர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஒரு பொறுப்பேற்று இருக்கிறார். பெரிய இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம், ஆண்டவர் சிலுவையிலே மரித்தது எதற்காக? உனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், உனக்கு வர வேண்டிய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார், உனக்கு வர வேண்டிய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இதான் உண்மை. நீ குணமாகலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கப்பட்டது உண்மையானால், ஆணி அடைக்கப்பட்டது உண்மையானால், அவர் கால்களிலே சரீரத்திலே காயங்கள் இருக்குமானால், இன்னைக்கு இன்னொரு உறுதியை கொடுக்குது. என்ன உறுதியை கொடுக்குது? நம்ம பேங்கில் பணத்தை டெபாசிட் பண்ணோன்னா ஒரு ரிசிப்ட் வருது இல்லை, அதை மாதிரி ஆண்டு உத்தரவாதம் கொடுக்குறாரு. உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ அந்த பில் ஷீட்டை பார்க்குற மாதிரி என்னை பாரு, என்னால் நான் அனுப்புகிற அந்த கிஃப்டினால, நான் உனக்காக கொடுத்த அந்த ஜீவனால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு. அந்த தழும்புகள் உன்னை குணமாக்கும். அது ஒருவேளை உன்னுடைய இருதயத்தின் காயங்களாக இருக்கலாம், பலவீனத்தின் காயங்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள சோகங்களின் வடுக்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உனக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டபடினாலே, அந்த அடையாளங்களினாலே, அவர் சிலுவையிலே சிந்தினப்பட்ட பாடுகளினாலே உனக்கு ஒரு விமோச்சனம் உண்டு. இதான் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை சொல்லித்தரு. எல்லாம் முடிந்தது, பிதாவே உடைய கரங்களில் நாவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னெல்லாம் சொன்னார் அல்லவா? கசைடிகளை வாங்கினார், இருதயத்திலே குத்தப்பட்டார். எல்லாம் எதற்காக? உனக்காக. உனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுக்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக, உனக்கு ஒரு விடுதலை உண்டாகத்தான் இயேசு இத்தனை பாடுகளை பட்டிருக்கிறார். இன்றைக்கு அதை நினைவுறு. நான் தண்டிக்கப்பட வேண்டிய நபர் நான், அடிக்கப்பட வேண்டிய நபர் நான், கொல்லப்பட வேண்டிய நபர் நான். ஆனால் எனக்காக அநியாயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டாரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தழும்படினாலே, எனக்காக தண்டனை ஏற்ற அந்த தழும்படினாலே நான் குணமானேன். என் உள்ளான மனுஷனிலும் வெளியான சரத்திலும்
நொந்து போனேன் வாழ்க்கையிலும் நான் சுகமானேன் என்று சொல்லி ஆண்டவரை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொள்ளுமா? இந்த நாள் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொண்டு வரும். ஆமேன், ஆமேன்.